Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா மின்னோட்டவியல் அலகு 2 என்ன சப்ஜெக்ட் என்ன இயர் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு இயற்பியலில் அலகு 2 மின்னோட்டவியல். இதில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து யூனிட் 1 அதாவது அலகு 1க்கான வீடியோஸ் போட்டிருந்தோம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்க்கான லிங்க் இருக்கும். உங்களுக்கு கார்டுலையுமே லிங்க்ஸ் வரும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அறிமுகம் நான் எல்லா வீடியோத்துலையுமே சொல்கிறது தான், படிச்சுக்கங்க. இதில் ரொம்ப சிம்பிளாக இந்த பாடத்தை பற்றிய மொத்த டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அறிமுகம் நீங்கள் எப்போயுமே சிம்பிளாக படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து மின்னூட்டம்னா என்ன அப்படின்ற ஸ்டோரி இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஞ்சம் படம்லாம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ படித்து பாருங்க, உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக. மின்னூட்டம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு சில ஃபார்முலாஸ்லாம் நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அதுக்கான ஃபார்முலாஸ். ஸோ இதுவுமே தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு இந்த சம் பார்த்துங்க, எடுத்துக்காட்டு 2.1 இதை நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். 2 மார்க்ஸ் தான் கேட்பாங்க மேக்ஸிமம். ஏன்னா இது இந்த ஒரு பேராஸ் தான் இதுதான் போடணும். இதுக்கு வந்து 2 மார்க் கொடுக்குறதே அதிகம் தான் என்னை பொறுத்தளவுக்கு. ஸோ இந்த சம் பார்த்துங்க, அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து வந்து மரபு மின்னோட்டம், இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. அடுத்து உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு மின்னோட்டமானது மின்கால அடுக்குனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. அதுவுமே படுத்திங்க. இழுப்பு திசை வேகம், அதுதான் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு கொஸ்டின். இழுப்பு திசை வேகம்னா என்ன அப்படின்றத படிங்க. படம்லாம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரியாத சில விஷயங்கள் இருக்கலாம், இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த கொஸ்டினோட கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோஸ் போட ரெடியாக இருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலாஸ்லாம் பாருங்கள். எந்த கொஸ்டினில் அப்படின்னா பக்கம் 83ல் இழுப்பு திசை வேகம் அப்படின்னா என்னென்ன இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். அடுத்து வந்து குறிப்புன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க 84வது பக்கத்தில். ஸோ இதையுமே நீங்கள் பார்க்கணும். அடுத்து வந்து ஒரு தாமிர கம்பிக்கு அளிக்கப்படும் மின்புலத்தின் எண்மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த சமமே பார்த்துங்க. மின்னோட்டம் பற்றிய தவறான கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதுவுமே நீங்கள் படிச்சுக்கங்க. என்னென்ன தவறான கருத்துக்கள் அந்த காலகட்டத்தில் நிலவுச்சு அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மின்னோட்டத்தின் நுண்மாதிரி அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இதில் வந்து இந்த படம் கன்ஃபார்ம் நீங்கள் வரைஞ்சிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸில் இருக்கிறத போடுங்க, இந்த பாக்ஸு. ஸோ ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையுமே சொல்லதான். இந்த பாக்ஸ்லாம் போட்டுட்டு இதில் வந்து இந்த பருமன் இருக்கிற இது இந்த சமன்பாடு 2.27ன்னு கொடுத்துருக்காங்களே, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணிக்கணும் அதெல்லாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு சமன்பாடு 5.7 விளக்கப்பட்டு சமன்பாடு 5.7 பயன்படுத்துகிறோம் அப்படின்னு இங்கே இருந்துச்சுன்னா அதை அப்படியே எழுதக்கூடாது. 5.7 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சமன்பாடுக்கு ஒரு வேல்யூ கொடுங்க. அது ஃபஸ்ட்டு சமன்பாடா, 2வது சமன்பாடா, 3வது சமன்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சமன்பாடுக்கு வேல்யூ கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். சமன்பாடு இது வந்து 2.7 அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் சமன்பாடு 1ஆக மாற்றுங்க. நீங்கள் போடும்போது நீங்கள் கொடுக்குறதா சமன்பாடு எத்தனை சமன்பாடு அப்படின்றது. இதை 2.7ன்னு கொடுத்துருக்குதா 1ஆக மாற்றுங்க, இதை 2ஆக மாற்றுங்க. அந்தமாரி மாற்றிட்டு இங்கே போடும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம சமன்பாட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அங்கே இருக்கிறத அப்படியே படித்து வாந்தி எடுக்கிறதுல படிப்பு. நம்ம அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சு படிக்கிறது தான் படிப்பு. மின்னோட்டத்தின் அடர்த்தி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நெக்ஸ்ட்டு கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக நெக்ஸ்ட் பேஜில் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சமயமே கொடுத்துருக்காங்க. இதுவுமே பாருங்கள். இது அடிக்கடி இம்பார்ட்டண்ட்டாக வந்திருக்கு போல். நான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு டிக் பண்ணி வச்சுருக்கேன். 2 மார்க் கொஸ்டின். ஸோ அதை பாருங்கள். அடுத்து குறிப்புன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஓம் விதி. நெக்ஸ்ட்டு இந்த சைடில் ஒரு எடுத்துக்காட்டு சம் இருக்குது. இதுவுமே நான் அடிக்கடி வந்திருக்கு போல். நானுமே இம்பார்ட்டன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இந்த 2 சம்முமே இம்பார்ட்டன்ஸ் போல், ரெண்டுமே பார்த்துங்க. அடுத்து வந்து ஓம் விதினா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு இந்த படம் கண்டிப்பாக வரைஞ்சி தான் ஆகணும். வரைங்க. ஃபிசிக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம படம்லாம் வரைஞ்சி தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒன்று. அடுத்து இந்த V = EL அப்படின்றத மின்னோட்டத்தின் அடர்த்தியின் எண்மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எழுதிட்டே வாங்க. உங்களுக்கு லாஸ்ட்டு ஃபைனல் ஆன்சர் இதிலே முடிஞ்சிருச்சு. 2.17 இதுதான் லாஸ்ட் ஆன்சர். R = V/I அப்படின்றது தான் ஃபைனல் ஆன்சர். ஸோ அதுதான் ஓம் விதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதையுமே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்குது. இந்த சம்மு பாருங்கள். அடுத்து மின்தடை எண். இதை நான் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை, மின்தடை எண். இந்த கொஸ்டின் பார்த்துங்க, 5 மார்க் கொஸ்டின்.
இதில் வந்து 20 செல்சியத்தின் மின்தடை எண் இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பொருளுக்கு என்னென்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக படிச்சுக்கங்க. இது 1 மார்க்கில் அதிகமாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு சம் இது கேட்டிருக்காங்க. இது 3 மார்க்கில் நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன் இந்த கொஸ்டினை. ஸோ இந்த கொஸ்டினுமே இந்த எடுத்துக்காட்டு சம்மே நீங்கள் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 89வது பக்கத்தில். இந்த பாக்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு படித்து தெரிஞ்சுக்கங்க. மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பு. மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பிலும் பக்க இணைப்பிலும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதை வந்து 2 கொஸ்டினும் சேர்த்து ஒரு 5 மார்க் கொஸ்டினாக கேட்கலாம். இல்லை ஒவ்வொரு கொஸ்டின் தனித்தனியாக 3 மார்க் கொஸ்டினாக கேட்க சான்ஸ் இருக்குது. நம்ம ஒன்றா பார்ப்போம். தொடர் இணைப்பின் மின்தடையாக்கிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு படிச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு படம் மட்டும் வரீங்க, செகண்ட் படம் தேவையில்லை. எனக்கு நல்லா படம் வரி தெரியும் அப்படின்னா இந்த 2 படத்தையுமே நீங்கள் வரைஞ்சிடுங்க, தப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு இதில் ஷார்ட் பண்ணுங்கள், V1 V2 இதில் ஷார்ட் பண்ணி ஃபுல்லாக படித்து எழுதுங்க. அடுத்து இந்த பாக்ஸ் போடுங்க, இந்த பாக்ஸ் போட்டிங்கன்னா இது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சம் கொடுத்துருக்காங்க, அது பாருங்கள். நெக்ஸ்ட்டு பக்க இணைப்பு மின்தடையாக்கிகள். இதுக்கவே நம்ம வந்து இங்கே R1 R2 R3 வழியாக அப்படின்னு தொடங்கலாம். இதில் ஷார்ட் பண்ணி இதோட முடிஞ்சிருச்சோம். இதோட I = V RP ஓகே, இதோட முடியுது. 1/RP = 1/R 1/R2 1/R3 இதோட முடியுது. அதுக்குமே ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க, அதையுமே பார்த்துக்குங்க. அவ்வளோதான், அந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, நிறைய எடுத்துக்காட்டு சம் கொடுத்துருக்காங்கய்யா. கார்பன் மின்தடையாக்கியின் நிற குறியீடுகள். ஓகே, இது வந்து ஃபிசிக்ஸில் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். கார்பன் மின்தடையாக்கிகளின் குறியீடுகள் எந்த பக்கத்தில் இருக்குன்னா 94வது பக்கத்தில் இருக்குது. ஸோ இது என்னென்ன இதுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றத இதை படிச்சுங்க. இது 3 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது, 1 மார்க்கில் நிறைய கேட்பாங்க இதை. ஸோ இது என்னென்ன இதில் பொருள் அளவு எவ்வளோ இருக்கும், நிறம் என்ன, அதோட எண் என்ன, மாறுபடும் அளவீடு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கருப்பு, பழுப்பு, சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை, நீலம், ஊதா, சாம்பல், வெள்ளை, தங்கம், வெள்ளி, நிறமற்றது அப்படின்னு தான் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் படித்து பார்த்துங்க, உங்களுக்கு புரியும். புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதுக்கு வீடியோஸ் போடலாம். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோஸ் வரும். ஓகேவா. அடுத்து வெப்பநிலை சார்ந்த மின்தடை எண். அதுக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின் இருக்குது, அது மட்டும் படித்தாலும் ஓகே, இல்லை ஃபுல்லாக படித்தாலும் உங்கள் விருப்பம் தான். மின்தடை வெப்பநிலை எண் என்பது ஒரு டிகிரி வெப்பநிலை உயர்வில் ஏற்படும் மின்தடை எண் அதிகரிப்பிற்கும் TO வெப்பநிலையில் உள்ள மின்தடை எண்ணிற்கும் இடையே உள்ள விகிதம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஃபார்முலாஸுமே கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சுங்க. அடுத்து அது ஒரு 5 மார்க் கொஸ்டின். டைம் ரொம்ப இழுக்கிறோமோ. நெக்ஸ்ட்டு ஒரு அட்டவணை இருக்கட்டும், படிக்கிற விஷயத்துக்கு டைம் செலவு பண்ணாமல் அப்புறம் என்ன. அடுத்து வந்து மின்தடை வெப்பநிலை எண் என்னவா இருக்கும் அப்படின்றத ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. 2.3 பக்கம் பார்த்தீங்கன்னா 96ல் கொடுத்துருக்காங்க. வெள்ளிக்கும் தாமிரம், தங்கம், அலுமினியம், டங்ஸ்டன், இரும்பு, பிளாட்டினம், காரியம், நிக்ரோம், கார்பன், ஜெர்மனியம், சிலிக்கான் இதுக்கெல்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் இதை மறந்துட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க 96லேயே, அதையுமே படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு வந்து மின் சுற்றுகளில் ஆற்றல் மற்றும் திறன். மின்சுற்றின் ஆற்றல் மற்றும் திறன், இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான், 5 மார்க் கொஸ்டின் தான், எதுவுமே பாருங்கள். இந்த படம் வரீங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் போடுங்க, இந்த நடுவில் இருக்கிறத விட்டுற போகிறீங்க, கரெக்டாக போடுங்க. இங்கே சமன்பாடு 2.31 அதெல்லாம் போட்டிருக்காதீங்க. உங்களுக்கு சமன்பாடு இதை ஒன்றா மாற்றிக்கலாம், இங்கேயுமே 1ன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு அதேமாதிரி இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனாவது பக்கம், 98. ஓகேவா. அது போட்டு இங்கே லாஸ்ட்டு ஃபைனல் ஆன்சர் இருக்குது, இதுவுமே போடுங்க. இந்த உங்களுக்கு தெரியுமான்றது இதையுமே படிச்சிங்க, இதையுமே படிங்க, 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா அதில் இம்பார்ட்டன்ஸ் எதனா அதை கொடுத்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்த ES புக்ஸில் தான் இந்தமாரிலாம் இருக்குது. ஓகேவா. இதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் 2018 15 அந்த காலகட்டத்தில் படித்தவங்களாம் இந்தமாரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நினச்சிட்டு நீங்கள் இதெல்லாம் படிங்க. நெக்ஸ்ட்டு வந்து எடுத்துக்காட்டு 2.16 ஒரு இம்பார்ட்டண்டான சம்மு. ஸோ அதையுமே நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த எடுத்துக்காட்டு 2.16. நெக்ஸ்ட்டு மின்புலங்களும்
மின்கலன்களும் மின்கல தொகுப்புகளும் லைட்டாக படித்தா போதுமானதா அப்படின்னா போதும். ஏன்னா இது வெறும் தியரிட்டிக்கலாக தான் இருக்குது. ஸோ லைட்டாக படித்து தெரிஞ்சுக்கிங்க, அது போதும் இந்த கொஸ்டினுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து மின் இயக்கு விசை மற்றும் அக மின்தடை அப்படின்னா என்ன அப்படின்றத படித்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்கள் அதிகமாகலாம் பார்க்க வேணாம். அக மின்தடையை கணக்கிடுதல், இதுதான் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம். இந்த கேள்வி கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த படம் வரையணும், இந்த இது போடணும், இது போடணும். இதுக்கே இன்னும் நிறையா இருக்குது. ஒரு 4 பாக்ஸ் இருக்குது போல், 4 பாக்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் போட்டிங்கன்னா அது ஒரு 5 மார்க் கொஸ்டின். அதுக்கு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இந்த சம்முமே இம்பார்ட்டன்ட். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சம் கொடுத்துட்றாங்கய்யா. பசங்க பாவம் தான். சரி, படிங்க எல்லாமே படிங்க. நான் நிறைய டிப்ஸுமே சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதையுமே கேட்டு படித்து தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து மின்கலன்கள் தொடர் இணைப்பு. மின்கலன்கள் தொடர் இணைப்பில் இணைச்சா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு கொஸ்டின் இது. அதுவுமே பார்த்திங்க, அந்த படம் வரையணும். ஸோ இந்த 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 இதெல்லாம் எழுதணும். கண்டிப்பாக எழுதினா தான் மார்க் போடுவாங்க. அடுத்து வந்து பக்க இணைப்பில் மின்கலன்கள். இதையுமே பாருங்கள். தொடர் இணைப்பிலும் பார்க்கணும், பக்க இணைப்பிலும் பார்க்கணும். எல்லா இடத்துலையும் தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு, என்னையா பசங்க பாவம். ஓகே, இந்த 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 படமும் வரீங்க. நெக்ஸ்ட்டு இந்த இதெல்லாம் எழுதணும். நெக்ஸ்ட்டு இந்த இதெல்லாம் போடணும். இதெல்லாம் போட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் ஆன்சர் கொண்டு வந்து காட்டணும். அடுத்து இதில் வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் 104வது பக்கத்தில். ஓகேவா? அது கீழே ஒரு எடுத்துக்காட்டு சம் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிறது தான். அதுக்கு மேலே நம்ம சொன்னால் பசங்க டென்ஷன் ஆகிடுவீங்க. அது வந்து கிர்ச்சாஃப்ஸ் விதிகள் கொடுத்துருக்காங்க. கிர்ச்சாஃப்ஸ் விதிகள் 2 இருக்குது. கிர்ச்சாஃப் மின்னோட்ட விதி, கிர்ச்சாஃப் மின்னழுத்த வேறுபாட்டு விதியா. அந்த 2 விதியுமே இதில் கொடுத்துருப்பாங்க. 2 விதியுமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2மே சேர்த்து 5 மார்க்கில் கேட்கலாம். இல்லை 3 மார்க்கில் 3 தனித்தனியாகவும் கேட்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்குது. இந்த சம் 2.20 இதை அடிக்கடி கேட்டிருக்காங்க. நானே நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சம்மை நீங்கள் பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2.23 அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஓகேவா? 23 எடுத்துக்காட்டு தானே. எடுத்துக்காட்டு 2.23 107வது பக்கத்தில் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வீஸ்டோன் சமண சுற்று, இந்த கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாருங்கள். அதில் நமக்கு உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு கால்வனாமீட்டர் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த 2.23 இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு. அடுத்து வந்து மீட்டர் சமண சுற்று, எல்லாமே வரதெல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்தமாரியே இருந்துச்சுன்னா பசங்க இப்படி தான் படிப்பாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் நானும் இதில் படிச்சுட்டு வந்திருக்கேன்றதை இப்போ யோசிக்கும் போது எனக்கு சிறப்பாக இருக்குது. மின்னூட்ட சமண சுற்று, இதுவுமே படிங்க. இந்த படம்லாம் வரையினா ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். எல்லாருக்கும் இல்லை, என்னை போல் சில பேருக்கு. ஸோ படித்து அதெல்லாம் வரையுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம நிறையா படங்கள் வரைகிற மாரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன தத்துவம். நெக்ஸ்ட்டு வந்து மின்னழுத்தமானியை பயன்படுத்தி மின்கலத்தின் மிக அகமின் தடையை அளவிடுதலாம். 111வது பக்கத்தில் இருக்குது. ஓகே, 111வது பக்கம் தானே, சாரி, 111வது பக்கத்தில் மின்னழுத்த மானியை பயன்படுத்தி மின்கலத்தின் அகமின் தடையை அளவிடுதல். ஸோ இது பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு அதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அதை பார்த்துங்க. மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு, அது ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கும் பாருங்களேன். ஜூல்ஸ் விதி, ஜூல் வெப்ப விதியின் பயன்பாடுகள், இதெல்லாமே படிக்கணும். இந்த சம்லாம் பார்க்கணும். இதெல்லாம் உங்களுக்கு பயம் கொடுத்ததுக்கு நான் சொல்லலை, ஆக்சுவல் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் படித்தா தான் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் தெரியும். நீங்கள் ஹையர் எஜுகேஷனில் ஃபிசிக்ஸ் போனீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா நான் காலேஜ் படிக்கிறதுனால சொல்கிறேன். காலேஜ் வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புக்ஸ் கூட கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் நிறையா ஆத்தர்ஸ் எழுதியிருப்பாங்க, நிறையா பேர் ஒரே டாப்பிக்கில் நிறையா புக் எழுதியிருப்பாங்க. நீங்கள் நிறையா புக்ஸை ரெஃபர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காலேஜ் லைஃப்லாம் கொடுமையானது. ஜாலியாக இருக்கும், லவ் பண்ணலாம் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பி யாரும் வந்துடாதீங்க. இப்பயே ரெடியாக இருங்க. காலேஜ் லைஃப் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது, படத்தில் பார்க்குற மாதிரிலாம் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா நான் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போனதுக்கப்புறம் தானே தெரியுது. சரி, ஓகே, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். பில்டர் விளைவு, நிறையா விளைவுகள் இருக்கும் இதில். ஸோ அது எல்லாமே நீங்கள் படிச்சுங்க. இப்போ மின் விளைவு, ஓகே, வெப்ப மின் விளைவுலேயுமே நிறையா
விளைவுகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சீபக் விளைவு, டெல்டார் விளைவு, தாமஸ் விளைவு அப்படி இப்படின்னு நிறைய விளைவுகள் இருக்கும். அது எல்லாமே படிச்சுக்கோங்க. அவ்வளோதான்யா, ஒரு வழியா அந்த படம் முடிச்சிட்டோம். பெரிய வீடியோலாம் இல்லை, ஃபஸ்ட் வீடியோவோட இது கம்மியாக தான் போட்டிருக்கோம். அதோட பாதி தான் இது. ஏன்னா ஃபஸ்ட்டு லெசன் வந்து நமக்கு 80 பக்கம், செகண்ட் லெசன் வந்து அவ்வளோலாம் இல்லை, ஒரு 40 பக்கம் 50 பக்கத்துக்குள்ளே தான் இருக்கும். அதனால் அந்த வீடியோ கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். அந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ 2 வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு தேர்ட் லெசனுக்கான வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு இப்போ எண்டு ஸ்க்ரீனில் ப்ளேலிஸ்ட்டுமே ஷோ ஆகும், பார்த்து ஃபுல்லாக பாருங்கள். எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க இந்த செகண்ட் லெசனுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ். நான் உங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி நான் 12th படிக்கும் போதே வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம். ப்ளேலிஸ்ட்டில் 12th ஃபிசிக்ஸ் ஓல்டு அப்படி இருந்துச்சுன்னா அது நான் படிக்கும் போது போட்ட வீடியோஸ், நியூ அப்படி இருந்துச்சுன்னா அது இப்போ நான் கரண்ட் டைமில் போகிற வீடியோ. ஸோ அது எல்லாமே பார்த்து படிங்க. ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். நம்ம நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போட்டிருக்கோம். அதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கலாம். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கண்டிப்பாக நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுடைய விமர்சனம் அது நல்லதாகவும் இருக்கலாம், அதாவது இந்த வீடியோவை பாராட்டியதாகவும் இருக்கலாம், இல்லை இன்னும் இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னா வீடியோஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ப்ரீவியஸ் இயர்ஸில் நான் 12th படிக்கும் போது போட்ட வீடியோஸ்லேயே வாய்ஸ் ஓவர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்தனால தான் நான் திரும்ப அந்த சீரியஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்காக உட்காந்து எல்லா லெசன்ஸ்லையும் இருக்க இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டினுக்கான சீரியஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் நிறைய பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னால் தான் எனக்கு தெரியும் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நான் கரெக்டான வீடியோஸ் கொடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் நல்ல வீடியோஸில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம TKTCD சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா 12th ஃபிசிக்ஸில் யூனிட் 4 அலகு 4 மின்காந்த தூண்டலும் மாறுதிசை மின்னேற்றமும் இதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோதனை அறிவியலில் இயற்கை உணர்த்துவதை நாம் மனம் விருப்பு வெறுப்பற்று ஏற்றுக்கொண்டால் இயற்கையை நமது அன்பு தோழியாகவும் சிறந்த விமர்சகராகவும் திகழ்கிறார். மைக்கேல் பரடோ அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது தெரிஞ்சுக்குங்க. 2 மார்க்கில் கேட்கலாம், 1 மார்க்கில் கேட்கலாம், சான்ஸ் இருக்குது. ஸோ கற்றலை நோக்கங்கள் இதை நம்ம கிடைக்கும் போது என்னென்ன கற்றுக்கலாம் அப்படின்றதெல்லாம் எனக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த QR கோட் யூஸ் பண்ணி இனிமேல் நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மின்காந்த தூண்டல்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஓரெல்லாம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் படித்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இந்த பாடம் ஃபுல்லாகவே நம்ம மின்காந்தங்கள் தூண்டல் பற்றி தான், மின்காந்த தூண்டலும் மாறுதிசை மின்னோட்டம் பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ அதனால் மின்காந்த தூண்டல்னால் என்ன அப்படின்ற அறிமுகத்தை நல்லா படிச்சுக்குங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து காந்த பாயம் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ அதுக்கு இந்த இதை படிச்சிங்க, காந்த பாயம் படிச்சிங்க. ஒரு 3 மார்க் கொஷின். அதுக்கு வந்து இந்த எடுத்துக்காட்டு 4.1 இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ அதுவுமே படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சோதனை, பரோடோவின் மின்காந்த தூண்டல் சோதனை, முதல் சோதனை, நெக்ஸ்ட்டு 2வது சோதனையெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் படிச்சிங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ அவர் என்னென்னலாம் பண்ணார் அப்படின்றதெல்லாம் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு வந்து எடுத்துக்காட்டு 4.4 எடுத்துக்காட்டு 4.3 இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். 2 மார்க்ஸ் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் வந்து 4.5 எடுத்துக்காட்டு 4.5. ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இது வந்து தியரி கொஸ்டின் தான் ரெண்டுமே. ஸோ அதனால் இதை கண்டிப்பாக படித்து முடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து லென்ஸ் விதினா என்ன அப்படின்றத படிச்சுங்க. வெறும் தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். லென்ஸ் விதி படிச்சுங்க. லம்மிங் வலக்கை விதி, நெக்ஸ்ட்டு லம்மிங் வலக்கை விதி 204வது பக்கத்தில் இருக்குது. ஸோ இதுவுமே படிச்சுங்க. எல்லாமே இதுவுமே தியரி தான். 3 மார்க்ஸில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து லாரன்ஸ் விசையிலிருந்து இயக்கு மின்னியக்கு விசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின். இதுவுமே 5 மார்க் கொஷின். ஸோ அடிக்கடி கேட்டிருக்காங்க. இதுவுமே பார்த்துக்குங்க. இதுக்கு வந்து 4.8 இந்த இது வந்து கொஸ்டின் வந்து இது கேட்பாங்க அந்த சம்மு. ஸோ அந்த சம்முமே போடுங்க.
ரொம்ப சின்னதாக 1 2 3 4 5 6 லைன் தான் இந்த சம்மு. ஸோ அதனால் சம்முமே பார்த்து போட்டுருங்க. ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸில் நம்ம கொஸ்டின் வசமே படிச்சுட்டு போவோம். ஆனால் கீழே ஒரு சம்முமே கொடுத்து ஃபுல்லாக போட்டால் தான் ஃபுல் மார்க் கொடுக்குற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து ஃபுல்லாக போடாமல் ஃபுல் மார்க் எடுக்க முடியாமல் போயிடும். ஸோ அதனால் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் படிக்கிற பசங்க தான் எல்லாமே சொல்கிறேன். பாஸ் ஆனால் போதும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக கூட படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தன்மின் தூண்டல். தன்மின் தூண்டல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க் கேட்பாங்க. அதோட அறிமுகம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அறிமுகம் ஃபுல்லாக படிச்சுங்க. அது தன்மின் தூண்டல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு தன்மின் தூண்டல் என்றால் என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுங்க, 2 மார்க் படித்து வச்சுங்க. அடுத்து நீண்ட வரிசுருளின் தன்மின் தூண்டல் எண். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். நான் நிறையா இந்த கொஷின் பார்த்துருக்கேன் கொஷின் பேப்பர்ஸில் நான் படிக்கிற காலத்துலேயே. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின், ரொம்ப கொஞ்சம் பெரிய கொஸ்டினும் கூட. ஸோ நான் படிச்சுக்கோங்க. இதுக்குமே எடுத்துக்காட்டு 4.10 ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அந்த சம்முமே பார்த்துங்க. பரிமாற்ற தூண்டல். அடுத்து பரிமாற்று தூண்டல், இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின் ஆர் 5 மார்க் கொஷின். 3 மார்க்லையும் கேட்கலாம் ஆர் 5 மார்க்லையும் கேட்கலாம், ஏன்னா பெருசாகவே இருக்குது. அடுத்து இரு நீண்ட பொது அச்சு கொண்ட வரிசுருளுக்கிடையே பரிமாற்று மின் தூண்டல் எண் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் தான். அதுவுமே பார்த்துங்க. எல்லாமே 5 மார்க் சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. நீங்கள் படிக்கிறது 1ஆவதோ 2ஆவதோ இல்லை 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் அதிகமாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். மீன் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையை உருவாக்கும் முறை, இது எப்படி உருவாக்குறாங்க அப்படின்றத அதை படித்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அறிமுகம் படிச்சுங்க. காந்தப்புலத்தை மாற்றுவதன் மூலம் அந்த விசையை உருவாக்கலாமா? அடுத்து வந்து கம்பி சுருளின் பரப்பை மாற்றுவதன் மூலம் உருவாக்கலாமா? ஸோ இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிங்க. கம்பி சுருளின் விசையை மாற்றுவதன் மூலம், இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். ஸோ அது பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து 4.4 காந்தப்புலத்தை சார்ந்து கம்பி சுருளின் சார்பு திசை அமைப்பை மாற்றுவதன் மூலம் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை உருவாக்கலாம். தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை. ஓகே, இது ஒரு வெரி இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். 4.444. இது ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின், அடிக்கடி வரும். ஸோ இந்த ஸ்கேல் படம் வரையணும். நெக்ஸ்ட்டு இந்த படம் கண்டிப்பாக வரைஞ்சி காட்டியே ஆகணும். ஃபுல்லாக வரைஞ்சி இந்த ஃபார்முலாஸ் எழுதணும். இந்த கிராஃபுமே போடணும், இதுவுமே போடணும். இது ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்கள், இதில் என்னென்ன படம்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். காந்தப்புலத்தை சார்ந்து கம்பி சுருளின் சார்பு திசை வேகத்தை மாற்றுவதன் மூலம் தூண்டப்படும் இந்த விசை. ஸோ இந்த படம் கண்டிப்பாக நம்ம போடணும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாஸ் எழுதணும். நெக்ஸ்ட்டு இந்த படம் ஃபுல்லாகவே நம்ம போடணும். இந்த ஃபுல்லாக போட்டு கீழே இருக்க இந்த ஃபார்முலாஸ் ஃபுல்லாக எழுதணும். கீழே இருக்க இந்த கிராஃபுமே போட்டு காட்டணும். காட்டிட்டு இந்த இதெல்லாம் போட்டுட்டு இந்த இது போட்டு ஃபைனல் ஆன்சர் இது போட்டு முடிக்கணும். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. 5 மார்க் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. இல்லை எனக்கு படம் வரைய தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு படம் வரையாமல் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு 3 மார்க் கொடுக்க சான்ஸ் இருக்குது. இல்லை எனக்கு படம் வரைய தெரியும், ஆனால் எனக்கு சம்மதம் ஓரளவுக்கு போட தெரியாது, அப்படி இப்படி தப்பாக கொஞ்சம் போடுவேன் அப்படின்னா அப்படி இப்படி ஒரு 3 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணிங்கன்னா 4 மார்க்கு, நல்லா பண்ணிங்கன்னா 5 மார்க் ஃபுல்லாக கொடுப்பாங்க. ஸோ அதை நல்லா பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குற ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். மாறுதிசை மின்னோட்ட மின்னியற்றி இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திக்கங்க. இதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. இதெல்லாம் வந்து ஃபேன்ஸில் இருக்கும், சுழலி இதெல்லாம் இருக்கும். நம்ம அதிகமாக பார்த்த பொருளாக தான் இருக்கும் இது. அதுக்கான தத்துவம் கொடுத்துருக்காங்க, தத்துவத்தையுமே படிச்சுக்கங்க. அடுத்த அமைப்பு, இதெல்லாம் கொஞ்சம் படித்து பார்த்துட்டு வாங்க. இதுக்குமே அதேமாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பாருங்கள். இது என்ன கொஷனில் வரும் அப்படின்னா, ஒரு கட்ட மாற்று திசை மின்னோட்ட மின்னியற்றி இதில் வரும். ஸோ இதுவுமே பார்த்துங்க. இதுக்குமே இந்த படம் இதெல்லாம் வரைய மாதிரி தான் வரும். அடுத்து 3 கட்ட மாற்று திசை மின்னேற்றி, பல கட்ட மாற்று திசை மின்னேற்றி. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த ஏசி மின்னியற்றியின் அமைப்பு தேர்வுக்குரியது. ஸோ இது உங்களுக்கு தெரியணும்னா வேணால் உங்களுக்கு புரியுது அப்படின்னா நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 3 கட்ட மின்னியக்கியின் நன்மைகள். ஓகே, 3 கட்ட மின்னியக்கியின் நன்மைகள் படிச்சிங்க. 3 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. அடுத்து மின் மாற்றி, இது வந்து ரொம்ப இது டிரான்ஸ்ஃபார்ம் பற்றி படிக்க போகிறோம். நம்ம நிறைய இடத்துல டிரான்ஸ்ஃபார்மே பார்த்துருப்போம். அதுக்கான இமேஜிங் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஓகேவா, இதுதான் அந்த டிரான்ஸ்ஃபார்ம். இந்த டிரான்ஸ்ஃபார்ம் நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம். ஸோ அதை பற்றி படிக்க தான் இது. மின்மாற்றி என்பது ஒரு சுற்றிலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு பயன்படும் கருவியாகும். அதன் அதிர்வெண் மாறாமல் மாற்றுவதற்கு பயன்படும் கருவி. ஸோ அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுங்க. மின்மாற்றியின் அமைப்பு மற்றும் செயல்பாடு, அது எப்படி இருக்கும் அப்படின்ற தத்துவம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நம்ம டே டு லைஃப்பில் யூஸ் பண்ணுறது. ஸோ இதை புரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மின்மாற்றியில் ஏற்படும் ஆற்றல் இழப்பு.
இது வந்து ஒரு 5 மார்க் கொஷின் தான், வெறியும் தேரி தான், ஓகேவா? வெறியும் தேரி தான். இதை வந்து படிச்சுக்கிங்க. ஒரு 5 மார்க் கொஷின், 3 மார்க்கில் கூட கேட்டிருக்கேன் சில டைம். நீண்ட தொலைவு மின்திறன் அனுப்புயில் மாறுதிசை மின்னோட்டத்தின் நன்மைகள். இதுவுமே தியரி கொஸ்டின் தான், பட் லாஸ்ட்டாக கொஞ்சம் சம்ஸ் வருது. ஸோ அதை படிச்சுக்கங்க. திறன் அமைப்பு ஒரு பார்வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு 4.16 இது ஒரு இம்பார்ட்டண்டான சம். இந்த சம்மு பார்த்துங்க. 4.17 இம்பார்ட்டன்ட். ஸோ 4.17 இம்பார்ட்டன்ட் முடிஞ்சோடனே மாறுதிசை மின்னோட்டம். மாறுதிசை மின்னோட்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாறுதிசை மின்னழுத்த வேறுபாடு என்பது சீரான இடைவெளியில் முனைத்தன்மை கொண்டு அதற்கேற்ப மாறுகின்றன. இது வரைக்கும் இருக்குது இதோட இது அறிமுகம் படிச்சுக்கங்க. அதுக்கான படமும் போட்டிருக்காங்க. அடுத்து வந்து சைன் வடிவ மாறுதிசை மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்துங்க. மாறுதிசை மின்னேற்றத்தின் சராசரி மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம கொஞ்சம் சம் போடணும். நெக்ஸ்ட் பேஜில் இங்கே இருக்குது பாருங்கள். கொஞ்சம் சம் போடணும். இதெல்லாம் தியரிட்டிக்கலாக படித்து எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவுமே பார்த்துங்க. அடுத்து மாறுதிசை மின்னோட்டத்தின் ஆர்எம்எஸ் மதிப்பு. ஆர்எம்எஸ் மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இருமடியாக்கப்பட்ட அலையின் ஒரு சுற்றின் பரப்பு, ஒரு சுற்றின் அடிப்பக்க நீளம். நெக்ஸ்ட்டு இது பெரிய இதுவாக இருக்குது. பட் இருந்தாலுமே உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து போடுங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது படித்து தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு சம் 4.19 ஒரு இம்பார்ட்டண்டான சம்மு. ஸோ அதுவுமே பார்த்துங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, மின்தடையாக்கிகளில் மட்டும் உள்ள ஏசி சுற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது. 3 மார்க் கொஷின், 5 மார்க்லேயும் சில டைம் கேட்கலாம். ஏன்னா இந்த இடத்து வந்து தூண்டி மட்டும் உள்ள ஏசி சுற்று, இது ரெண்டையும் சேர்த்து 5 மார்க்கில் கேட்கலாம். தனித்தனி 3 மார்க்கில் கூட கேட்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து மின்தேக்கி மட்டும் உள்ள ஏசி சுற்று, இதுவுமே ஒரு 3 மார்க் கொஷின் 5 மார்க்கில் பார்க்கலாம் சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4.20 உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு இஎல்ஐ என்றால் என்னன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து எடுத்துக்காட்டு 4.20 இம்பார்ட்டண்டான சம்மு. நெக்ஸ்ட்டு வந்து மின்தடையாக்கி, மின்தூண்டி மற்றும் மின்தேக்கி ஆகியவற்றை தொடர் இணைப்பில் கொண்ட ஏசி சுற்று கொண்ட ஆர்எல்சி சுற்று. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். ஆர்எல்சி சுற்று. இதில் வந்து நீங்கள் இந்த படம் வரையணும், இந்த படம் வரைஞ்சி காட்டணும், இந்த இது போடணும். அவ்வளோதான். அதிகமாக தியரிக்கல்லாம் எழுதாதீங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு தான். ஸோ இந்த பாக்ஸ் போட்டு இது ஃபைனல் ஆன்சர் போட்டிங்கன்னா ஓகே. அடுத்து இந்த ஃபார்முலாஸ்லாம் படிச்சுக்கிங்க. ஆனால் இந்த கொஷின் வந்து ஒரு வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷினு. எதுனா மின்தேக்கி, மின்தூண்டி மற்றும் மின்தேக்கி ஆகியவற்றை தொடர் இணைப்பில் கொண்ட ஏசி சுற்று தொடர் ஆர்எல்சி சுற்று. அது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின். தொடர் ஆர்எல்சி சுற்றி ஒத்திசைவு ஆமாம், இதுவுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று அடிக்கடி வரும். ஸோ இதுவுமே இந்த ஃபார்முலாஸ்லாம் எழுதணும். இந்த ஃபார்முலாஸ்லாம் எழுதிட்டு நெக்ஸ்ட் பேஜில் இன்னும் கொஞ்சம் இருக்கும். ஆனால் இந்த படம் வரைஞ்சி காட்டணும். ஸோ அதெல்லாம் முக்கியம். வரைஞ்சி காட்டிட்டு தர காரணி ஓகே, அதெல்லாம் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த 2 கொஷின் படிச்சிருங்க. நிறையவே இம்பார்ட்டன்ட் தான் இந்த கொஷின்ஸு. ஸோ நீங்கள் படிச்சிருவீங்கன்ற நம்பிக்கையோடு தான் இந்த வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு படிங்க. படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4.22 எடுத்துக்காட்டு. இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்டான சம்மு தான். நெக்ஸ்ட்டு பேஜில் மாறுதிசை மின்னோட்ட சுற்றுகளின் திறன். மாறுதிசை மின்னோட்டம் அது வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அறிமுகப்படுத்திட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு சுயல் திறன் மின்னோட்டம்னா என்னென்னு படிச்சிங்க. திறன் காரணம் என்னென்னு படிச்சிங்க. அடுத்து நேர்த்திசை மின்னோட்டத்தை விட மாறுதிசை மின்னோட்டம் நன்மை மற்றும் குறைபாடுகள். இதுவுமே 5 மார்க் கொஷின். நன்மைகளும் தீமைகளும் படிச்சுக்கிங்க. இங்கே நன்மைகள் கொடுத்துருக்காங்க, குறைபாடுகள் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு எல்சி சுற்றுகளின் அலைவு. இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். இதில் எதுவும் நம்ம தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். படித்து தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு நான் சொல்கிற கொஷின் படிங்க. இது எல்சிட்ரி அளவின் ஆற்றல் மாறா நிலை. இதுதான் வந்து 5 மார்க் கொஷின். அதுக்கு முன்னாடி இருக்கிறது அறிமுகம் தான். அது படித்து தெரிஞ்சுக்குங்க. இது ஃபுல்லாக படிச்சுட்டு ஓகே, அவ்வளோதான், பாடம் முடிஞ்சிருச்சு. ஸோ லாஸ்ட்டு கொஷின் என்னென்னா எல்சி அளவின் ஆற்றல் மாறா நிலை. அதான் லாஸ்ட்டு கொஷின். ஸோ இதோட இந்த பாக்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க.
நெக்ஸ்ட்டு பாடம் சுருக்கங்க படிச்சிங்க. பாடம் சுருக்கம் இந்த பாடம் ஃபுல்லாக நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கருத்து வரைபடம். கருத்து வரைபடமே இது. அடுத்து இதில் இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின்ஸ்க்குமே ஆன்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இதுபோல் மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும், இதுபோல் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்போ தான் இது போல் போகிற நிறைய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேறு எதனா சப்ஜெக்ட்ஸில் டவுட்ஸ் இருக்குது, வேறு எதனா டவுட்ஸ் இருக்குது, என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன வீடியோஸ் வேணாலும் பண்ணதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ இந்த வீடியோ கொடுத்த உங்களுடைய விமர்சனம், அது வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு பண்ணாலும் ஓகே, இல்லை இன்னும் இந்த குறைகள் இருக்குது, இதெல்லாம் திருத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் ஓகே. உங்களுடைய விமர்சனத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோஸ் பண்ணுறது போது அந்த விமர்சனத்துக்கு ஏற்ற அளவுக்கு அந்த கண்டென்ட்ஸை நம்ம ரெடி பண்ணி போடலாம், எந்த குறைகளும் வராத அளவுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போல் வீடியோ பார்க்குறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.